சொல்லுகிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. தேவ பிள்ளைய அந்த வெளிச்சம், அந்த ஒளி, நான் நட்சத்திரத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் பாருங்க. இந்த 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 விடிவெளி நட்சத்திரமாகிய ஆண்டவராகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து அந்த நட்சத்திரத்தை, அந்த ஒளியை யாரும் எந்த ஒரு இருளும் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ளவே முடியாதுங்க. அதான் வசனம் சொல்லுகிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு இருளா இருந்தாலும் அந்த ஒளியை பற்றி கொள்ளவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, பிசாசானவன் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இருள் எதை காண்பிக்கிறது சொன்னா, இருள் பொதுவாகவே யாருக்கு சொந்தம் சொன்னா, இருட்டு யாருக்கு சொந்தம் சொன்னா, பிசாசு. அல்லேலூயா. இருட்டுனா அதாவது இருளுனா எதுக்கு தான் சொல்லுவாங்க, அடையாளம் பிசாசுக்கு தான் சொல்லுவாங்க, தீய சக்தின்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இருளானது நம்முடைய தேவன் பாருங்க, அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக யாருடைய தலையை நசுக்கி இருக்கிறாரு? பிசாசினுடைய தலையை நசுக்கி இருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை, பிசாசினுடைய தலையை அவர் தலையை ஏற்கனவே நசுக்கிட்டாருங்க. இனி அவனுக்கு என்ன கிடையாது, நீ வாழ் தான் இருக்குது. அது வாழ் தான் இருக்குது. அதுவும் கொஞ்ச நாள் என்ன ஆயிடும், இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் முடிஞ்சிடும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்தும்படியா நான் சொல்றேன் பாருங்க, நம்ம எதை குறித்தும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. எதை குறித்தும் நம்ம கேள்விக்குறியோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, இல்ல நாளை குறித்து, இல்ல அடுத்த நாளை குறித்து, அடுத்த வாரத்தை குறித்து, இல்ல அடுத்த வருடம் எப்படி இருக்கும் போதோ, கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம நாட்கள், அதுக்காக நான் எல்லா நாளும் சந்தோஷமா, எல்லா நாளும் உபத்திரம் இல்லாம இருக்காது நான் சொல்ல வரல. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே உபத்திரம் இருக்கதான் செய்யும். ஆனா என் பிரதான ஆசாரியன் எல்லாவற்றையும் மேற்கொண்டதுனால நாமும் அதை மேற்கொள்வோம். அல்லேலூயா. அவர் நம்முடைய பிரதான ஆசாரியருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால, அந்த வெளிச்சம் நம்மோடு கூட இருக்கிறபடினால, எந்த இருளும், எந்த பிசாசின் கிரியைகள், எந்த மரணமும், எப்பேற்பட்ட மரணம் நான் சொல்றது, நம்ம ஆவிக்குரிய ரீதியில எந்த ஒரு இருளும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. வியாதி நம்மை மேற்கொள்ள முடியாதுங்க.